எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து இது உரப்பு அடை பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து அதுக்கான பொருள்களை பார்த்துருவோம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்து, பெருங்காயம். இது வந்து அரிசி வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அதில் இது வந்து அதுக்கு இந்த துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக போடணும். இது அதை விட கொஞ்சம் குறைச்சலாக கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் அதை விட கம்மியாக போட்டு 3 பருப்பு இது 1.25 டம்ளர் வர மாதிரி போட்டுக்கணும். அரிசி 2 டம்ளர், இந்த 4 பருப்பு சேர்ந்து 1.25 டம்ளர் வர்றது மாதிரி ஊற வச்சுக்கணும். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதில் மிளகாயை வந்து காம்பை எடுத்துட்டு நான் ஒரு 10-12 அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கலாம். நான் ஒரு 12 மிளகா போட்டுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுட்டு நான் மிக்சியில் அரைக்க மாட்டேன், ஆட்டுக்கல்லில் தான் அரைப்பேன். இது அரைக்க போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயம் கட்டியாக இருந்தால் அதோட போட்டு அரைச்சிக்கலாம். பொடியாக இருந்தால் அரைச்சதுக்கப்புறம் கலந்துக்கலாம். நல்லா ஊற போட்டோம்னா ஆட்டுக்கல்ல நல்லா மச்சியும். அதுக்காக தான் இந்த மிக்சியில் அரைக்கிறதுல நம்ம கல்லில் அரைக்கிறோம்ல, அதனால நல்லா அதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது கிரைண்டர் மிக்சியில் அரைக்கிறத விட நான் எப்போதுமே இந்த மாதிரி கையால் தான் அரைப்பேன். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது நல்லா தள்ளி தள்ளி விட்டுட்டு ரொம்ப நைஸா அரைச்சிடக்கூடாது. அடைக்கு கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கும். இந்த அரைச்சிட்டேன் பாருங்க. கையில ஒரு சும்மா 10 நிமிஷம் தான் அரைக்க வச்சுக்கணும். எவ்வளவு இந்த பதத்துக்கு அரைக்கணும். இந்த பாருங்க, கரகரன்னு இப்படி இருக்கணும். அடையும் முறுமுறுன்னு நல்லா இருக்கும். இதுல வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுட்டா ரொம்ப நல்லது. பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். கட் பண்ணி எல்லாம் போட்டுட்டு ஒரு 5-6 மணி நேரம் காலம்புற இது வந்து அரைச்சோம்னா ராத்திரிக்கு வாக்கலாம். அது ராத்திரி அரைச்சி வச்சோம்னா காலையில கொஞ்சம் அடை புளிக்கணும். புளிச்சாதான், கொஞ்சம் ரொம்ப புளிக்க கூடாது. புளிச்சா நல்லா இருக்கும். அரைச்சோன்னா வார்த்தாலும் நல்லா இருக்காது. புளிச்சுட்டு வார்த்தியன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார், சட்னி அது மாதிரி தொட்டுக்க வச்சுட்டு என்ன வேணாலும் தொட்டுக்கலாம். அடை நல்லா முறுமுறுப்பா நல்லா இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் கிண்டி போடும். அவ்வளவுதான். 10 நிமிஷம் அரைக்கிறதுக்கு. மிக்சியில அரைச்சா தோசை மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் அடை கிடையாது, தோசை ஆயிடும். அவ்வளவுதான் இருக்கிறது. பெரும்பாலும் இப்பெல்லாம் யாரும் கையாலேயே அரைக்கிறது கிடையாது. ஆட்டுக்கல் பக்கமே வர்றது கிடையாது. நான்லாம் அம்மி, ஆட்டுக்கல் 2மே வச்சிருக்கேன். கார சட்னி கூட அம்மியில் அரைப்பேன் நான். வெங்காயம் பச்சையாக அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அம்மியில் அரைச்சி சாப்பிட்டோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டுக்கல் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. வடைக்கு கூட நான் ஆட்டுக்கல்ல தான் அரைப்பேன். வடை நல்லா முறுமுறுப்பா பஞ்சு மாதிரி நல்லா இருக்கும். இந்த அரைச்சாச்சு. சோம்பல் இல்லாமல் செஞ்சோம்னா நல்லா சாப்பிடலாம். உடம்புக்கும் நல்லது. இப்போ யாரும் ஆட்டுக்கல்லே பார்க்க முடியாது. இப்போ எல்லாரும் அரைக்கிறதும் கிடையாது. இந்த அடை மாவு நல்லா ஆட்டுக்கல்ல அரைச்சி புளிக்க வச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்படி வச்சுருக்கோம். இதில் வேணும்னா முருங்கைக்கீரையும் ஒரு கொத்து உருவி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். பூண்டு, இந்த பூண்டு, வெங்காயம், முருங்கைக்கீரை கிடைச்சா நம்ம போட்டு வாக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தோசைக்கெல்லாம் போட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது போட்டு தேய்ச்சா நல்லா எடுக்க வரும் தோசை வெங்காயம். அதுக்காக தான் அது தேய்க்கிறது. நல்லா இந்த இதில் வச்சுக்கணும். தோசை மாவு மாதிரி ரொம்ப தண்ணி இல்லாமல் அப்படி வச்சுக்கணும்.
தோசைக்கல் ஊற்றணும். ரொம்பவும் உண்டா இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசா இருக்கணும். இது மாதிரி ஊற்றிக்கலாம். சென்டரில் அப்படி ஒரு ஓட்டை, அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா வேகும். அதனால இந்த ஓட்டை ஊற்றணும். செக்குன்னு நல்லெண்ணெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் ஊற்றணும். அடைக்கி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். தோசை மாதிரி இல்லை, நல்லா முறுமுறுப்பாக நல்லா பொன்னிறமாக வரும் இந்த அடை. நல்லா கொஞ்சம் அமுக்கி விடணும். திருப்பியும் கொஞ்சம் அரை ஸ்பூன் ஊற்றணும். இந்த மாதிரி எடுத்தாங்க. சாம்பார் சட்னி எது வேணாலும், தேங்காய் சட்னி போட்டுக்கலாம், வெங்காய சட்னி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது ஷேர் பண்ணுங்கள். நன்றி.